என் பேர் பாலமுருகன். ஊர் பிள்ளையார் தான். கூலி வேலை பார்க்குறேன். எனக்கு 2 பசங்க. ஒருத்தன் மகேந்திரா டிராக்டர் கம்பெனியில் மெக்கானிக் வேலை பார்க்குறேன். தம்பி வந்து 9 வயசு எழுதி நல்லா நடந்துட்டு தான் இருந்தான். 9 வயசுக்கு மேலே திடீர்னு இப்படி நடக்காமல் ஆயிடுச்சு. வந்து அவனுக்கு 9 வயசில் ஆனது, இப்போ வயசு 18 நடக்குது. இப்படி தான் தூக்கி வைக்க, குளிப்பாட்ட, நம்ம தான் சாப்பாடு எல்லாமே ஊட்டி விடணும். பாத்ரூம் போனாலும் நம்ம தான் தூக்கி வச்சு கால் கழுவி விடணும். அடிபட்டு 2 வருஷம் நடந்தான். அதுக்கப்புறம் கொஞ்சம் கொஞ்சமாக போக போக உடம்பு வீக்காக அப்படியே ஆள் கணக்கு அப்படியே நடக்காமல் உட்கார ஆரம்பிச்சிட்டான். ஏற்கனவே என் தம்பி இதேமாதிரி ஒரு தடவை மிஸ், என் கூட பிறந்தவன். அவனுக்கு அதே மாதிரி தான் இருந்து அவனும் அதே ஒரு 18-19 வயசில் தவறிட்டான். அப்போ எல்லாம் வந்து இது எப்படி என்னன்னு தெரியாததுனால வீட்டில் வந்து ரொம்ப கவனிக்காமல் விட்டாங்க. இவனை மாதிரி இதை நடக்க முடியாமல் கொஞ்ச நாள் இருந்து ஒரு 19 வயசுக்கு வரும்போது ஆள் இறந்துட்டான். இப்போ அதே மாதிரி என் மகனுக்கு இருக்குது. கபடி மேட்ச்லாம் வச்சா என்ன சார், தங்களுக்குள்ளே 1 கிலோமீட்டருக்கு அங்கிட்டு போய் விளாடுவாங்க, தூக்கிட்டு போயிடுவாங்க. நான் எப்படி தூக்கிட்டு போனேன் அதே மாதிரி அங்கே கொண்டு சேரை போட்டு தூக்கி கொண்டு உட்கார வச்சுருவாங்க. அப்போ அந்த அவன் கபடி மேட்ச் பார்க்கும்போது அவனுக்கு ஒரு சந்தோஷம். சரி போனால் நைட்டு 9 மணி எழுதி கபடி பார்த்தான் அப்படின்ட்டு வந்து அவனுக்கு ஒரு சந்தோஷம். அப்படியே அந்த சந்தோஷம் அப்படியே அதே வச்சுருப்பான். கேம் போட்டாங்க சார். அங்கே வந்து போடும்போது அவங்க வர சொல்லியிருந்தாங்க, அந்த மாதிரி ஊனமுற்றோர் இருக்கிறவங்களாம் அங்கே வாங்கினாங்க. அங்கே தான் போனேன். தம்பிக்கு கார்டு கீடு எல்லாமே கொடுத்தாங்க. மாதம் 2000 ரூபா அவனுக்கு பணம் கொடுக்குறாங்க. தம்பியை வந்து எங்களுக்கு யார் சொன்னார்னா, மோமன் ஹெல்த் வாலண்டியர் அவங்க தான் எங்களுக்கு வந்து அறிமுகப்படுத்தினாங்க. எப்படின்னா தம்பி நடக்க முடியாமல் இருக்காங்க அப்படின்ற மூலமாக சொன்னாங்க. அதனால் வந்து பார்க்க வந்துருந்தேன். வந்து வீட்டிலே வந்து நேரடியாக வந்து பார்த்தாங்க. பார்த்து அவங்க வந்து 2-3 நாள் வந்து எக்ஸசைஸ் எல்லாமே சொல்லி கொடுத்தாங்க. பிள்ளையார்நத்தம் பகுதியில் சரவணனை சேர்த்து நாங்கள் மொத்தம் 15 பேஷண்ட் பார்க்குறோம். இதை தவிர்த்து சமயநல்லூர் பிஹெச் லெவலில் 700 பேஷண்ட் பார்த்துக்கிட்டு இருக்கோம். வீடு வந்து பார்க்குறாங்க, நல்லா தான் பண்ணுறாங்க. மாதம் பார்க்கும்போது இந்த மாதம் வந்து தம்பி நடந்துருவானோ அடுத்த மாதம் நடந்துருவானோன்னு ஒரு நம்பிக்கையில் இருக்கான். போதியான வருமானம் கிடையாது. அதனால ஒரு ஆள் வேலைக்கு போயிட்டு ஒரு ஆள் வீட்டில் இருந்தால் தான் என் பிள்ளைகளை பார்க்க முடியும். அப்படின்னும் போது ஒரு 2000 ரூபா செலவழிச்சு என்னால் போய் பார்க்குறதுக்கு எனக்கு வசதி இல்லை. இப்போது நீங்கள் காலை இதே மாதிரி மேலே தூக்கணும், ஓகேவா? நான் சொல்ல பண்ணுங்கள். தூக்குங்க மேலே காலை. அக்கா கையை டச் பண்ணுங்க. சூப்பர், வெரி குட் வெரி குட். நான் வெளியில் பார்க்கும்போதே ஒரு அப்பே 1.5 லட்ச ரூபாய்க்கு மேலே செலவழிச்சு. ஓகே சரவணா, எக்ஸசைஸ் ரெகுலராக பண்ணுப்பா. அக்கா ரெகுலராக பண்ணுறான்னு பார்த்து செக் பண்ணிக்கோங்க. நீங்கள் எக்ஸசைஸ் பண்ணதான் நல்ல இம்ப்ரூவ்மெண்ட் வரும். நெக்ஸ்ட் டைம் பார்க்கலாம், சரியா? ஒரு 2 வருஷமாக வந்து பார்த்துக்கிட்டு இருக்காங்க. நல்லா எக்ஸசைஸ்லாம் சொல்லித்தான் வராங்க. அப்படி வந்து பண்ணுறது வந்து எங்களுக்கு கொஞ்சம் சந்தோஷமாக தான் இருக்குது. யாரும் என்னை கைவிட்ட மாட்டாங்கன்ற ஒரு நம்பிக்கையில் தான் சார்.